கைஸ் தாவேக்காரங்களுக்கெல்லாம் என்னப்பா அரசியல் தெரிய போகுது? விஜய்க்கு என்ன தெரிய போகுது? அவர் சினிமால இருந்து வந்திருக்காரு. சினிமாவில் அவருக்கு டைலாக் பேச மட்டும் தான் தெரியும், வேற எதுவுமே தெரியாது. என்ன மாநாட்டில் போய் ஓடிக்கிட்டு இருக்காரு, அங்கே போய் செல்ஃபி எடுக்கிறாரு. என்னது இதெல்லாம் ஒரு அரசியல் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த இதே திமுக சேர்ந்த நபர்கள் இப்போ ஸ்டாலின் அவர்களை, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விமர்சிப்பாங்களான்னா விமர்சிக்க மாட்டானுங்க. ஏன்னா விஜய் அவர்கள் அரசியல புதுசுன்றானுங்க. விஜய் அவர்களுக்கு அரசியல் தெரியல, ரசிகர் மனப்பான்மையோட இருக்காங்க ரசிகர்கள். அவரும் பார்த்தோன்னா அவங்களை அப்படிதான் வழி நடத்துறாருன்னு பேசின இதே கும்பல் இன்னைக்கு அப்படியே திமுக பார்த்தோன்னா நம்ம தளபதியோட தாவேக்கா கட்சி நடத்துற மாநாட்டை அப்படியே அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு விஷயம் மாறாம எல்லாத்தையுமே காப்பி பேஸ்ட் பண்ணி அந்த மாநாடை நடத்திட்டு வெற்றி மாநாடு நாங்க பார்த்தீங்க விருதுநகர்ல ஒரு கடலை கூடியிருக்க அந்த லெவலில் கூட்டத்தை கூட்டியிருக்க பாருங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. இவங்க அங்க நடத்தின எல்லா விஷயமும் பார்க்கும்போது தாவேக்காக நடத்தப்பட்டது மட்டும்தான், அதுல மாற்றமே இல்லை. திமுக இளைஞரணி மாநாடு எதுக்கு? தாவேகா 2 மாநாடு போட்டாங்க, மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான கூட்டத்தை காட்டிட்டாங்க. அதுக்காகவே இந்த மாநாட்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, வேற எந்த ஒரு காரணம் கிடையாது. சரி, அந்த மாநாட்டில் என்னத்த பேசுறாங்க அப்படின்னா, எங்களுக்கு எவ்வளவு கூட்டம் கூடிருச்சு பாருங்க, எவ்வளவு பேர் வந்துட்டாங்க பாருங்க. இதுக்கு முன்னாடி ஒரு இளைஞரணி மாநாடு நடத்தணும்ல, அதுவே வந்து இந்தியாவே திரும்பி பார்த்துச்சு, அந்த லெவலில் இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு அதே ஓவர்டேக் பண்ற மாதிரி இந்த ஒரு மாநாடு அமைஞ்சிருக்கு அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது கொற்று கோழி பிரியாணி 200 இதெல்லாம் கொடுத்து கூட்டத்தை கூட்டி வச்சுட்டு அவங்களா வாண்டடா வந்து நின்னுட்டாங்க அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இதுல என்ன பெருமை வேண்டி கிடக்கு அப்படின்னு நம்மளுக்கு கேட்க தோணுச்சு.